எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடு சொல்லுவாங்க. அங்கே வந்து தேரடி பஸ் ஸ்டாண்ட் இறங்கினாக்கா அங்கே வந்து அப்பர் சாமி கோவில் தெருவில் நேராக வந்து அப்பர் நகர் உள்ள முதல் தெருவில் அமைந்திருக்கு இந்த ஆலயம். பிச்சை கற்கும் ஆசையது விட்டொழியேன் என்கிறே, சித்து கற்கும் ஆசை சிதையேனே என்கிறே, மந்திரத்தில் ஆசை மறக்கேனே என்கிறே, சுந்தரத்தில் ஆசை துறக்கேனே என்கிறே, கட்டு வர்க்கத்து ஆசை கழலேனே என்கிறே, செட்டுதனில் ஆசை சிதையேனே என்கிறே, மாற்றும் சலவை மறக்கேனே என்கிறே, சோற்று குழியும் இன்னும் தூரேனே என்கிறே, ஐந்து புலனும் அடங்கேனே என்கிறே, சிந்தை தவிக்கிறதும் பேரேனே என்கிறே, காமக்ரோதம் கடக்கேனே என்கிறே, நாமே அரசென்று நாள்தோறும் எண்ணுதே, அச்சம் ஆங்காரம் அடங்கேனே என்கிறே, கயிற்றும் இன்னுமானம் கழலேனே என்கிறே, நீர் குமிழியாம் உடலை நித்தியமாய் எண்ணுதே, ஆர்க்கும் உயிராசை அழியேனே என்கிறே, கண்ணுக்கு கண்ணெதிரே கட்டையில் வேகக் கண்டும் எண்ணும் திறமாயிருப்போம் என்றெண்ணுதே, அனித்தியத்தை நித்தியம் என்றாதவராய் எண்ணுதே, தனித்திருக்கேன் என்குதே, தன்னை மறக்கேன் என்குதே, நரகக் குழியும் இன்னும் நான் புசிப்பேன் என்குதே, உரகப்படத்தல் புல்வுனை கெடுப்பேன் என்குதே, குறும்பை முலையும் குடிகெடுப்பேனே என்குதே, அரும்பு விழியும் எந்தன் ஆவி உண்பேன் என்குதே, மாதர் உருக்கொண்டு மறவி வஞ்சம் எண்ணுதே, ஆதரவும் அற்று இங்கு அரக்காய் உருகிறண்டா, கந்தனை ஈன்றருளும் கன்னி வனநாதா, எந்த விதத்தில் நான் ஏறி படருவண்டா, புல்லாதி பூடாய் புலந்த நாள் போதாதோ, கல்லா
என்று கேளாதும் போதாதோ நில்லாமைக்கே அழுது நின்ற நாள் போதாதோ எல்லாரும் என்பாராம் எடுத்த நாள் போதாதோ காமன் கணையால் கடைப்பட்டல் போதாதோ ஏமன் கரத்தால் இடியுண்டல் போதாதோ நான் முகன் பட்டோலை நறுக்குண்டல் போதாதோ தேன் துளபத்தான் நேமி தேக்குண்டல் போதாதோ குருத்திரனா சங்காரத்து உச்ச நாள் போதாதோ வருத்தம் அறிந்த இலை வாவென்று அழைத்தே இலை பிறப்பை தவித்த இலை பின்னாக கொண்ட இலை இறப்பை தவித்த இலை என்னென்று கேட்ட இலை பாசம் எரித்த இலை பரதவிப்பை தீர்த்த இலை பூசிய நீற்றை புனையென்று அளித்த இலை அடிமை என்று சொன்ன இலை அக்கமணி சந்த இலை விடும் உலகம் நோக்கி உண்டு ஒரு சித்தூர் அவர் இயற்பெயர் வந்து திருவேங்கடம், பேரும் திருவேங்கடம். அவர் வந்து ஒயிட் அதாவது சுப்பாயின்னு கூப்பிடுவாங்க. சுப்பாய் தான் சுப்பையாவை மாறிடுச்சு. அவர் வந்து கரூராவுடைய வழி வந்தவங்க. கரூர் சித்தர் இருக்காரியா, அவர் வழி வந்தவங்க. கரூராக நினச்சி நம்ம வழிபாங்க. ரெண்டு பேருமே வந்து அவரும் இணைப்பேர் நண்பர்கள் தான். அவர் சின்ன வயசுல தெலுங்குல வந்து அப்பையா குழந்தைங்களே அப்பையான்னு கூப்பிடுங்க. அந்த அப்பையான் தான் அந்த இயற்பெயர். ரெண்டு பேருமே வந்து பல சித்து வேலைகள், அதாவது நவகண்ட யோகம் பண்ணுவாங்க. ஊடு கட்டி கூடு பாயிருது, எந்த ரூபத்தில் வராமல் சொல்ல முடியாது, ஆனால் வராங்க. நிறைய பேருக்கு இங்கே அவங்க நினைக்கிற காரியம் நடக்குது, நடந்திருக்கு, இன்னும் நடந்தாங்க. அவங்க தான் இந்த கோவிலை வந்து நடத்தின்னு வருது. இந்த கோவில் வந்து நாங்கள் சும்மா ஏதோ உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கோவில் எல்லாம் நடக்கிறது எல்லாமே அடியார்களுடைய நடக்குது. அன்னதானம் டெய்லி அன்னதானம் நடக்கும், டெய்லி பூஜை அபிஷேகம் நடக்குது. எல்லாமே யாருக்கே போய் நாங்கள் அது இந்த படி தாண்டி போய் இது வரைக்கும் யார்கிட்ட 10 பைசா வாங்க டொனேஷன் வந்து யார்கிட்ட போய் கேட்க மாட்டோம். எல்லாமே இந்த படி ஏறி வர இந்த படித்த உள்ளதான் இந்த கோயிலுக்கு கொடுக்குறது தான் நடக்குது. எல்லா கோயிலோட சிறப்பாக நடக்குங்க. எல்லாம் அடியார்கள் செய்கிறது. இப்போ ஐயாவோட குரு பூஜை எப்போ ஐயா வருது? கை குத்துறாலாம். ரெண்டு பேருக்கும் ஒரே நாள். ஐயாவுக்கு தான் எங்களுக்கு அந்த சுப்பையாக்காரங்க முன்னிருக்காங்க, அவருடைய இதுதான் எங்களுக்கு தெரியும், பின்னால் கூட தெரியாது. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கிறோம், ஒரே ஒரு பூஜையாக பண்ணிக்கிறோம். வேறு நம்ம கோயிலில் எந்தெந்த நாள் விசேஷ நாட்கள் இருக்கு ஐயா? பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி, மாத குரு பூஜை வந்து உத்திராட நட்சத்திரம் அது பண்ணுறோம். மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, அப்புறம் இந்த 10,008 ருத்ராட்ச வேள்வி இருக்கும், ஜூன் மாதம் இருக்கும். கலச பூஜை இருக்கும். இது அப்பப்போ இங்கே பக்தர்கள் யாருன்னா வந்து எங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எதனா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் நடந்துக்கிறியா? அதில் எதனா ஒன்று சொல்ல முடியுமா ஐயா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சுலாம் நிறைய இருக்குது. இங்கே மீஞ்சூரில் பத்மாவதி அம்மான்னு ஒரு பாட்டாங்க, மீஞ்சூர் இருக்காங்க. அவங்க வந்து மவுண்ட் ரோடு பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்வாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பொண்ணு 8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் நமக்கு, அவங்க பொண்ணுக்கு மகளுக்கு. ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட்டு எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்போ மொபைலில் பெட்ரோல் படம் வந்தவங்க அவங்ககிட்ட சொல்ல, அவங்க இங்கே சுப்பையா கோயிலுக்கு போங்க திருவொற்றியூரில் கேட்க சொன்னீங்க. ஆனால் தெரியல அவங்க. கிட்டத்தட்ட 3 வாரம் அலைஞ்சிருக்காங்க. அம்மா சரி கண்டிப்பாக தெரியாமல் எப்படியோ ஒரு நாள் லீவ் போட்டு வந்தே அவனுக்கு வந்து பார்த்தாங்க. உள்ளே போயிட்டு 10 நிமிஷம் உட்காருமா அப்படின்னா உட்கார்ந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஐயாக்கிட்டு சொல்லுமா நடக்க வரணும். கரெக்டாக ஒரு 3 மாதம் பொறுத்து வந்தீங்க, முதல் கன்சீவாக இருக்கப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப அவங்க அந்த முகம் வந்து அந்தளவுக்கு ஒரு பிரகாசமான ஒரு சந்தோஷத்தாங்க. அவங்க குழந்தை போது 2வது குழந்தையும் பிறந்திருக்கு. அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஐயாக போகிறதா இருக்குது. அதாவது உண்மையை சொல்ல போனால் அவங்களே வந்து சொல்லணும். அதுதான் நாங்கள் நம்புகிறோம். அதாவது யாருக்கு இது நடந்ததோ அவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சொன்னால் இல்லை அவங்க எடுத்து சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் நிறைய சொல்ல மாட்டோம். ஏதோ நீ ஒன்று சொன்னால் சொல்கிறோம். நிறைய நடந்திருக்கு. அது வந்து உணர்ந்தவங்க சொன்னால் தான் ஒரு அனுபவபூர்வமாக இருக்கும். இப்போ நாங்கள் சொன்னோம்னு சொல்லி நாங்கள் அது தவறாக சொல்கிற மாதிரி பொய் சொல்கிற மாதிரி ஏன்னா நிறைய இடத்துல நடக்குது. அது மாதிரி நடக்காததான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ரொம்ப தவறு. அதனால் உணர்ந்தவங்க சொல்லட்டும். இப்போ நீங்கள் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நினச்சி எல்லாம் நினச்சிதான் நிச்சயமாக நடக்கும். அது நாங்கள் இந்த பண்ணி நீங்கள் உணர்ந்து 4 பேர் சொல்லலாம். இது மாதிரி சொல்லி வரவங்க தான் அந்த கோவிலுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் விளம்பரமாக பண்ணுறது கிடையாது. போர்டு கூட வைக்க மாட்டோம். கோயிலில் ஒரு போர்டு கூட கிடையாது. இவ்வளோ வளர்ந்தோம். அதாவது அவங்களுக்கு யார் பிடிக்கிறதா கட்டாயமாக வருவாங்க. அவர் அழைப்பு இருந்தால் தான் இங்கே வர முடியும். சாதாரணமாக உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அதே நேரத்தில் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தீர முடியாத பிரச்சனை இருந்தாக்கா அப்போ தான் வர வைப்பார். நிச்சயமாக அது உள்ளே வந்தால் அது முடிஞ்சு போகும். அதுக்கு நிறைய பேர் நாங்கள் பார்த்துக்கிறோம். நடந்துருக்கு. ஐயா இப்போ நம்ம கோவிலுக்கு வரணும்னா அது வழி திருவள்ளூர் தேடி அப்பர் சாமி கோவில் தெரு. அப்பர் சாமி கோவில் தெரு லாஸ்ட் கடைசி அப்பர் சாமி கோவில் தெரு வந்து படுவியம்மன் கோவில் இருக்குங்க. தேடி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது கடைசி எங்கே இருக்குங்க லாஸ்ட்டு. இது வரைக்கும் அப்பர் சாமி கோவில் வரும். அது உள்ள வந்து ரைட்டை கட் பண்ணணும். ஐயா நம்ம ஐயா எந்த திசையை பார்த்துருக்காரு ஐயா? இதுதான் மேற்கு திசை பார்த்துருக்கேன். இல்லை கடல் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு எதனா விசேஷம் எதனா இருக்கா? கடல் பக்கத்தில் இருக்கிறதா இங்கே நிறைய எண்ணற்ற ஜீவசமாதிகள் நிறைய இருக்குது. இல்லை அதில் நம்ம ஐயாவுக்கு எதனா விசேஷம் இருக்கான்னு கேட்குறேன். விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. இது கடல் கிட்ட இருந்தாங்க. இவங்க அந்த காலத்தில் வந்து இருக்கும்போது கடல் எங்கேயோ இருக்குது. அதாவது திருவுட்டி வந்து சாதாரணமாகவே இன்றைக்கி அது பெரிய காரியம் இருக்குது. தென் கைலாயம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இது. திருவண்ணாமலை எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதோ அதே மாதிரி திருவொற்றியூர்னு ஊர். அந்த அளவுக்கு ஒரு என்னன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சித்தர்கள் இருந்து இவ்வளோ அதாவது ஆதிபுரீஸ்வரர், தியாகராயர் இவங்கெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மாதிரிலாம் இவங்க தான் இங்கே இருந்தும் பண்ணலாம். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போது இந்த பிரம்மோற்சவம் நடக்கும்போது அவர் தான் பிரம்மோற்சவம் நடந்தது இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் கல்யாணம் தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சங்கீன ஆச்சாரியருக்கு கல்யாணம். அதோட பிரம்மோற்சவம் திருமணமும் அவங்க தான். அந்த மாதிரி தென்காயிலாயம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து எங்கேயும் கிடையாது. அதனால் எங்கே இருக்கிற சித்தர்லாம் இங்கே வந்து ஜீவசமாதி நடந்தது வரலாறு இருக்குது. ஆனால் இப்போ நிறைய மறைஞ்சிருக்கு, தெரியல. கிட்டத்தட்ட பார்க்க போனால் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போதைக்கு ஒரு 30-30 இருக்குது. ஆனால் முன்னே நிறைய இது பண்ணி பார்த்தா ஒரு 150-200 மேலே இருக்கும். அந்த மாதிரி எடுத்தானா வீடுகளில் இருக்காது, எல்லாம் சமாதி இருக்கும். ஆமாம், என் வீட்டுக்குள்ளே சமாதி இருக்கையா. அவன் முன்னாடி வீடு கட்டிக்கிறான், அப்பார்ட்மெண்ட்டை கட்டிக்கிறான். அப்பார்ட்மெண்ட்டு சமாதி இருக்கு. மான்குட்டி சித்தனுங்க இருக்காரு, ஒரு சமாதி பார்த்தா அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அது எதிர்த்த மாதிரி ஒருத்தர் வீடு கட்டி உள்ளே வச்சுக்கிறார் சமாதி இருக்கு, ஏற்ற வீடு. அது தாண்டி போனால் ஒரு ஓடு வீடு, பழைய வீடு, அது உள்ள ஒரு சமாதி இருக்கு. வடக்கு மாடு வீட்டில் ஒரு சமாதி இருக்கு. அந்த சங்கராச்சாரியார் மடம்னு சொல்லுவாங்க, அது உள்ள சமாதி இருக்கு. யார் பண்ணியிருக்கீங்க? ஆமாய்யா, ஜீவசமாதிங்க தான். திருவெற்றியூரை சுற்றி ஜீவசமாதிகள் அதிகமாக இருந்துருக்கு. ஜீவனோட ஐக்கியமானோம். ஒரே கிட்டத்தட்ட இத்தனை எவ்வளோ ஆண்டுகள் காலமாக நாங்கள் முன்ன வீடு கட்டி தான் இருந்தோம். ஏன் பொய் சொல்லணும்? பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. கறி மீனெல்லாம் கூட சாப்பிட்டுருக்கோம். குடும்பத்தோடு இருக்காங்க. எனக்கு தான் கல்யாணம் ஆகலை. எங்கள் அக்கா பசங்க கிட்டத்தட்ட 15 பேர் வந்த வீட்டில் 15 பேர் இருந்தோம். இது வரைக்கும் தான் வழி இருக்கும். இது அப்படியே எழுதி போயிருந்தது, செவலாம் எடுத்து போயிருந்தது. யாருமே வரமாட்டாங்க. நாங்கள் பூஜையே பண்ணதில்லை. ஆயாருக்கு பூஜை பண்ணாங்க. 2018 18ஆம் தேதி ஐயா வெளியே வந்தது. அன்னையிலேருந்து அன்னைக்கு ஆரம்பித்தோம். அது எப்படியா வந்து எங்களுக்கு தெரியாது.
இதில் நான் வந்து ஒரு ரூபா கூட நான் போடலை, உழைப்போ எனக்கு கிடையாது. இதெல்லாம் பார்த்துக்கணும் தான். எல்லாமே அடியாருங்க பண்ணுறதா, கோயிலுக்காரங்க பண்ணுறதா, எல்லாமே. சில பேர் சொல்லுவாங்க நான் தான் அதை பட்டினேன் இது கட்டினேன், ஒரு பைசா கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ மேடம். இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க கொடுக்குறத நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் போய் ஆட்டி போய் அன்னதானம் பண்ணோம், அது கொடுங்க இது கொடுங்க கேட்டதே கிடையாது. அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதை ஃபோட்டோ அனுப்ப மாட்டோம். இந்த இங்கே 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் குரு பூஜைக்கு. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஐயா இது வரைக்கும் எனக்கு அன்னதானத்தை எடுக்காதீங்க, எடுக்கக்கூடாது அப்படி ஒரே வார்த்தை. அன்னதானம் சாப்பிட்றத மட்டும் எடுக்கவே மாட்டோம், எடுக்கக்கூடாது. இது வரைக்கும் அதான் கடைபிடிச்சிட்டேன். அதனாலேயே நிறைய பேர் எப்படி கேட்பாங்க, இல்லைங்க நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிருந்தவங்க எப்படி நம்புறது அப்படின்னு. எனக்கு நம்பாதீங்க, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு பிடிக்காது. எனக்கு இல்லை, அவருக்கு பிடிக்காது. முதல்ல எந்த சித்தருக்குமே பிடிக்காது. அன்னதானம் போடுற ஃபோட்டோ வச்சு சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம், எங்கள் சர்க்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். சிக்கென்று பிடித்தேன் குரு பாதம், எங்கள் சத்குரு ஞான வள்ளல் திருப்பாதம். ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான், ஜெய் பகவான் ஸ்ரீ ஜெய் பகவான். விளக்கின் உதவியோ இருட்டிலே, ஒரு குடையின் உதவியோ மழையிலே, ஜென்ம ஜென்மங்கள் முழுதுமே துணை செய்தது சர்க்குரு பாதமே. ஜெய் பகவான்